ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், இதோ வந்துருச்சு அனைவரும் காத்துக்கிட்டு இருந்த நேரம். போக்கனிமான் ஃபர்ஸ்ட் எபிசோட். இனிமேல் இந்த மாதிரி நான் இன்ட்ரோலாம் கொடுக்க மாட்டேன், ஒன்லி எபிசோட் மட்டும்தான் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் இதான் என்னோட லாஸ்ட்டு இன்ட்ரோ. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போயிடுவோம். அங்கே ஒரு சயின்டிஸ்ட் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். அவர் தான் அனிபால் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அவர் வேறு டைமென்ஷன்லேருந்து வந்தார், அனிபாலை கொடுத்தாரு, அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் எல்லா புக்லேயும் நியூஸ் பேப்பரில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். அப்புறம் நிறையா சயின்டிஸ்ட் புது புது கேஜெட்ஸாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மாயாஜால சயின்டிஸ்ட் இந்த உலகத்தையே மாற்றினவர். ரொம்பவே நார்மலாக ஹியூமன்ஸ் தனியாக அனிமல்ஸ் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த உலகத்தை இந்த சயின்டிஸ்ட் வந்து 2 பேரையும் இணைச்சி இந்த உலகத்தையே மாற்றிட்டாரு. அப்புறம் எல்லாரோட கனவுகளும் மாறிச்சு. இந்த டாக்டர் ஆகுறது அந்த மாதிரி கனவுகளை எல்லாரையும் விட்டுட்டு போக்கனிமான் மாஸ்டர் ஆகணும் அப்படின்ற கனவு எல்லாருக்கும் வந்துச்சு. அப்புறம் எனக்கும். என்னோட பேர், அதுக்கு இன்ட்ரோ பாட்டு மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. இதான் போக்கனிமான் ஹோம் அண்ட் ஸ்கூல். நான் தான் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி, டைரக்டர், ஸ்டோரி ரைட்டர், பேக்ரவுண்டு, மியூசிக்கு, ஆல் த திங்ஸ் ஆஃப் த அனிமி நான் மட்டும்தான். நான் உங்ககிட்ட என் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, என் பேர் சந்தோஷ். இவங்க தான் என்னோட அம்மா. இங்கே வா, எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது? உன்னை பார்க்க யார் வந்திருக்கா வந்து பாரு. என்னம்மா? ஏம்மா கத்துறீங்க? இதானா? இது என்னோட புது ஷூட். எப்படி இருக்குமா? என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த ஷூட் தான் போட்டுட்டு போக போகிறேன். அம்மா, யார் வந்திருக்காங்க? ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்க போல். அதை பற்றி பேச தான் உங்கள் மாமா வந்திருக்கார். ரூமில் வெயிட் பண்ணுறாரு, போய் பாரு. இவர் தான் எங்கள் மாமா. சந்தோஷம் அம்மா ரூமில் போய் அவங்க கூட உட்காந்துட்டாங்க. ஏய் சந்தோஷ், எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம் மாமா, இப்போல்லாம் நம்ம வீடியோ காலும் பண்ணுறதில்ல. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உன் பர்த்டே வரப்போகுதுல்ல, உன்னோட பர்த்டே கிஃப்டாக நான் 3 போக்கனிமான் உனக்கு சாய்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். அதில் ஏதாவது ஒன்று நீ ஃபர்ஸ்ட் போக்கனிமானை சூஸ் பண்ணணும். வாவ், சூப்பர் மாமா. என்னோட ஃபர்ஸ்ட் போக்கனிமான் சூப்பர். இருங்க, எல்லா போக்கனிமான் ப்ரொஃபஸரும் இதை கொடுப்பாங்கள்ல. ஓ, அது உனக்கு தெரியுமா? அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிஃப்ட் கிடையாது, நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க. இன்னொரு வாட்டி சிரிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை எடு, அது உங்கள் அப்பாவோடதுடா. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அதை நீ ஜேர்னிக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஆமாம், அவன் பர்த்டே கிஃப்ட் ட்ரெஸ்ஸுன்னு இப்போவே நீயே சொல்லிட்ட. சரி விடுங்க. அந்த 3 போக்கனிமான் என்னது சொல்லுங்க மாமா. உன்கிட்ட இன்னும் அதையே சொல்லலையா? ஒன்று வந்து டாக், இன்னொன்று கேட், இன்னொன்று வந்து காக். என்ன யாரோ கதவை திறக்கிறாங்க? ஓ, என் பொண்ணு வந்துட்டாளா? என்னது? ஓ, சந்தோஷோட தங்கச்சி ஷானா வந்துட்டாளா? நான் வந்துட்டேம்மா. என்னோட கண்ணை யார் தான் மூடினது? ஏய் கத்தாத, நான் தான் உன் அண்ணன் சந்தோஷ். கத்தாத. நம்மளை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு. நம்ம மாமா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது உனக்கு எப்படி தெரியும்? ஹி, நான் அவரோட செப்பலை பார்த்துட்டேன். என்னது, செப்பலை பார்த்தியா? சரிம்மா, நான் போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். சரி மாமா, நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஆமாம், வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஃப்ரெஷ் பண்ண போகணும். அது நல்ல விஷயம்தான். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் மாமா. என்ன, எங்கள் அம்மாவுக்கு வாடகை எடுக்கிறீங்க போல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து உட்கார். ஷானா எங்கே போனா? அவ ரூம்ல இருந்து. ஷானா இன்னும் வரலையா? அவள் எப்பவுமே இப்படிதான் மாமா, 1 மணி நேரம் பண்ணுவா. நான் வந்துட்டேன் மாமா. எவ்வளோ நேரமா ஃப்ரெஷ் அப் பண்ணுவேன்? 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன ஷானா, உன் முடி இப்படி இருக்கு? நான் இன்னைக்கு சீக்கிரமாகவே ஃப்ரெஷ் ஆயிட்டேனே. ஆமாம், நீ ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ரெஷ் பண்ணிட்ட. இன்னைக்கு 1 மணி நேரம் தானே, இல்லைனா நீ நாளைக்கு தானே வெளியே வருவ. அது நீ தான்.
இல்லை அது நீ 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 ஏய் சண்டை போடாதீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்களா? நம்ம சின்ன வயசு ஞாபகம் வருதுல, நீ எப்போ பார்த்தாலும் என் கூட சின்ன வயசுல சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. இல்லையே, எப்போவுமே நீ தான் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்ப. இல்ல நீ 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 இல்லை நீ 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 இப்போ அம்மாவும் மாமாவும் சண்டை போடுறாங்க, அப்புறம் சந்தோஷ் ஷானாவும் சண்டை போடுறாங்க. திடீர்னு மாமாவோட ஃபோன் அடிக்குது. யார் ஃபோன் பண்ணுறா?